ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பகர் கனவுல இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மதுரை அரட்டாப்பட்டி எடுத்துக்கலாம். 92 அரசு பேருந்துகளில் 300 ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான உணவு கொடுத்து நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அழைத்து கொண்டு வந்து முதலமைச்சருக்கு பாராட்டு கூட்டம் நடத்துறாங்க. முதலமைச்சருக்கு இது புரியுதான் எனக்கு தெரியல. மேடையில் போறாங்க, கூட்டத்தை பார்க்குறாங்க, உடனே சந்தோஷமாயிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உட்பட எல்லோரும் எப்படி கிரௌடை கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தாவே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காரணத்திற்கும் திமுகவினுடைய ஆட்சி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. உதாரணத்திற்கு அந்த பாராட்டு விழா உதாரணமா சொல்றேன். 92 அரசு பேருந்துல மக்களை அழைத்து வந்தா பாராட்டு விழா நடத்துவீங்க? மக்கள் தானாக அவர்களா வந்து திரண்டு உட்கார வேண்டாமா? 300 ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான சாப்பாடு, இதுதான் பாராட்டு விழாவா? நாளை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நடக்கக்கூடிய பாராட்டு விழாவை பாருங்க. கிராம மக்கள் அவர்களாக வந்து அந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இரண்டாவது, முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு காலத்துல ரோட் ஷோலாம் கூடாதும்பாங்க. பிரதமர் அவர்கள் சும்மா டிராமா பண்றாங்க, எதுக்கு ரோட் ஷோ? இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஊர்ல மக்கள் உட்கார வச்சு நான் அந்த ரோட் ஷோல போய் தான் என்னுடைய ஆட்சிக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதனால் எதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்தார்களோ அந்த ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்காம, ஒரு பிரதமருக்கு அனுமதி கொடுக்காத அவலம் தமிழகத்தில் நடந்தது. இந்தியாவில் எங்கேயுமே அனுமதி ஒரு பிரதமருக்கு கொடுக்காம இல்லை. கோர்ட்டுக்கு போய் கோயம்புத்தூருக்கு பர்மிஷன் வாங்கணும். இன்னைக்கு அதே முதலமைச்சர் கூட்டத்தை நிறுத்தி வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கை கொடுத்துட்டு போறாரு. கேட்டா மக்கள் அவர்களாகவே தானாக வந்து என்னை பார்க்கிறாங்க, இந்த ஆட்சி அவ்வளவு அருமையா இருக்கு, 2026 ஆட்சிக்கு வரப்போறோம். ஆனால் வெறும் நாடக கம்பெனியை போலதான் இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சி நடக்கிறது. எந்த காரணத்திற்கும் அவர்கள் ஆட்சிக்கு திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கேயும் இல்லை என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய பொதுவான கருத்து. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் வருவதற்கு காரணமாக இருந்தும் கூட மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அதை கேன்சல் பண்ணாங்க. இதை வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியலாய் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க சொல்றாங்க, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டதுனால தான் அது நடந்ததுன்னா, சட்டப்பேரவையில் எத்தனை தீர்மானம் போட்டிருக்கீங்க, எல்லாம் நடந்திருக்கா? இல்லை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க, நான் கடிதம் எழுதுனால தான் நடந்திருக்கு. எத்தனை கடிதம் எழுதியிருக்கீங்க, அது மூலமா நடந்துதான்? அதனால எல்லோருக்குமே தெரியும், அரட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி இந்த பகுதியில் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கவில்லை, அதை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்கன்னா முழு முதல் காரணம், ஒரே காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான்.